வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் அப்டின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்றதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அத எப்படியாவது செய்யணும்னு ஒரே குறியா இருக்காங்க. இத செய்றதுக்காக எந்த வழியிலயும் போவாங்க. இந்த மாரிலாம் சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். அவன் என்ன பழி வாங்குறதுலயே குறியா இருக்கான். என்கிட்டேருந்து எப்படியாவது பணம் வாங்கிடணும்னு குறியா இருக்கான். என்ன வம்புக்கு இழுக்கிறதுலயே குறியா இருக்கான். இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். இன்னைக்கு நம்ம 3 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். பென்ட் ஆன், ஐ செட் ஆன், ஸ்டாப் அட் நத்திங். இந்த 3 ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பென்ட் ஆன் வந்து ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. அதே மாதிரி ஐ செட் ஆன். ஐ செட் ஆன்க்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. நான் அது மேல எனக்கு ஒரு கண்ணு அப்படின்னு நம்ம எதையாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கும் இந்த ஃப்ரேஸ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பென்ட் ஆன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை செய்யணும்னு ரொம்ப ஒரே குறியா இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஃபார்மலா சொல்லணும்னா, நம்ம வந்து இதை செய்வதில் அவன் முனைப்பாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஸ்போக்கன்ல அப்படி குறியா இருக்கான் அப்படிதான் சொல்லுவோம். இந்த பென்ட் ஆன நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ, அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட், பி வெர்ப், பென்ட் ஆன், என்ற ப்ரிபோசிஷன் பக்கத்துல நவுன் இல்லைன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த பென்ட் ஆனுக்கு பதிலா நம்ம ஹெல் பென்ட் ஆன் அப்படின்ற ஃப்ரேஸை கூட யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்றதுக்கு. அவன் இதை எப்படியாவது செய்யணும்னு ஒரே குறியா இருக்கான். அவன் எப்படியாவது இதை பண்ணணும்னு ஒரே குறியா இருக்கான். அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்றப்போ, நான் அதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த ஹெல் பென்ட் ஆன். இது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. நீங்க எப்படி வேணா சொல்லலாம். இதோட இத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்றதுக்காக தான் நம்ம இப்படி யூஸ் பண்றோம். அவ்வளோதான். வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சிம்பிளா. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்றதுலயே குறியா இருக்காங்க. அவங்க ஏதாவது பிரச்சனையை உருவாக்குறதுலயே குறியா இருந்தாங்க. அப்படி பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். இது இன்னும் கூட நம்ம வந்து இந்த முனைப்பாக இருந்தனர், குறியாக இருந்தனர், இது கூட இல்லாம கூட நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அவங்க பிரச்சனை பண்றதுலயே இருந்தாங்க. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் அதே அர்த்தம் தான். ஸோ இது வந்து குறியாக இருந்தனர், முனைப்பாக இருந்தனர் அப்படின்னு சொன்னா தான் பென்டான் போடணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. நம்ம எப்படியாவது இத பண்ணணுங்கிறதுலயே அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்பவும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம்? சப்ஜெக்ட் பி வெர்ப் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால தேக்கு ஏத்த மாதிரி வேர்ன்னு போட்டிருக்கோம். அப்ப தே வேர் பென்ட் ஆன். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா? ஸோ உருவாக்குவதில், காசிங் ட்ரபிள், பிரச்சனையை உருவாக்குவதில், காசிங் ட்ரபிள். தே வேர் பென்ட் ஆன் காசிங் ட்ரபிள். அவன் பழி வாங்குறதுலயே குறியா இருக்கான். இப்ப அவன் அப்படின்றதுனால இருக்கிறான் அப்படின்னு வேற இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதனால ஹி இஸ் பென்ட் ஆன். பழி வாங்குறதுன்னா டேக் ரிவெஞ்ச். ஐஎன்ஜி சேர்த்து டேக்கிங் ரிவெஞ்ச். ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் டேக்கிங் ரிவெஞ்ச். இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும்னா. ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் டேக்கிங் ரிவெஞ்ச். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். எப்படியாவது என்கிட்டேருந்து பணம் வாங்கிடணுங்கிறதுல அவன் குறியா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அடுத்தவங்க கிட்டேருந்து பணத்தை கறக்கிறது அப்படி சொல்லணும். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் மணி. அதோட ஐஎன்ஜி சேர்த்து எக்ஸ்ட்ராக்டிங் மணி அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளோதான். ஸோ அவன் குறியாக இருக்கிறான். ஹி இஸ் பென்ட் ஆன் இல்லைன்னா ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன். பணத்தை வாங்கிடணுன்ட்டு எப்படியாவது என்கிட்ட பணத்தை கறந்துடணுன்ட்டு. அப்போ ஹி இஸ் பென்ட் ஆன் எக்ஸ்ட்ராக்டிங் மணி. எங்கிட்ட இருந்து ஹி இஸ் பென்ட் ஆன் எக்ஸ்ட்ராக்டிங் மணி ஃப்ரம் மீ. எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால ஒரு சம்மாவை சேர்த்துட்டு இருக்கோம். ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் சம்மாவ் எக்ஸ்ட்ராக்டிங் மணி ஃப்ரம் மீ. இல்லைன்னா ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் எக்ஸ்ட்ராக்டிங் மணி ஃப்ரம் மீ சம்மாவ். எப்படி வேணா சொல்லலாம். அவன் என்ன வம்புக்கு இழுக்கிறதுலயே குறியா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லணும். வம்புக்கு இழுக்கிறதுன்னு என்னது? ஏதாவது ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி சண்டை போடணும் அப்படின்னு பண்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிக் அ ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐஎன்ஜி சேர்த்து பிக்கிங் அ ஃபைட் அவ்வளோதான். அப்போ ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் பிக்கிங் அ ஃபைட் வித் மீ. ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் பிக்கிங் அ ஃபைட் வித் மீ. என்னோட பேரு கெடுக்கிறதுலயே குறியா இருக்கான். ஸோ பேரு கெடுக்கிறதுனா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்றது, ரூயின் பண்றது. அப்போ ரூயினிங் ரெப்யூட்டேஷன். அப்போ he is bent on ruining my reputation. He is bent on ruining my reputation. எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா?
அவன் எப்படியாவது என்ன தோக்கடிச்சிரணும்னு குறியா இருக்கான். அப்படி நம்ம சொல்றோம். ஸோ தோக்கடிக்கிறதுன்னு என்ன சொல்றது? டிஃபீட். அப்ப டிஃபீட்டிங் இல்லையா? அப்ப ஹி இஸ் பென்ட் ஆன் இல்ல ஹி இஸ் ஹெல் பென்ட் ஆன் எப்படி வேணா சொல்லுங்க. அப்ப ஹி இஸ் பென்ட் ஆன் டிஃபீட்டிங் மீ சம்ஹவ். எப்படியாவது. அதனால ஒரு சம்ஹவ் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த சம்ஹவ் நீங்க வந்து சம்ஹவ் டிஃபீட்டிங் மீ அப்படி சொன்னாலும் சரி, டிஃபீட்டிங்க்கு அப்புறம் பின்னாடி சம்ஹவ் வச்சு சொன்னாலும் சரி. அப்ப ஹி இஸ் பென்ட் ஆன் டிஃபீட்டிங் மீ சம்ஹவ். இப்போ டிஃபீட் அப்படின்றத தோற்கடிக்கிறதுனா, மத்த இடங்கள்ல தோற்கடிக்கிறதுக்கு நம்ம டிஃபீட்ன்னு வச்சு சொல்லுவோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு கேம், மேட்ச் இதெல்லாம் வச்சு சொல்றப்போ நம்ம வந்து பீட் அப்படின்ற வார்த்தைய ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்ப எப்படியாவது மேட்ச்ல என்ன தோற்கடிக்கணும்னு அவன் குறியா இருக்கான். அப்படி நீங்க சொல்லணுமானா டிஃபீட்டுக்கு பதிலா நம்ம பீட்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அப்ப ஹி இஸ் பென்ட் ஆன் பீட்டிங் மீ இன் திஸ் மேட்ச். ஹி இஸ் பென்ட் ஆன் பீட்டிங் மீ இன் திஸ் மேட்ச். இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ஃப்ரேஸ். ஹேவ் சம்ஒன்ஸ் ஐஸ் செட் ஆன். இப்ப எனக்கு ஒரு கண்ணுனா மை ஐ செட் ஆன். அவனுக்கு ஒரு கண்ணுனா ஹிஸ் ஐ செட் ஆன். அந்த மாதிரி ஹிஸ், யுவர், மை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ப்ரொனவுன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி ஹேவ் இல்லன்னா ஹேஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 அர்த்தங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு அது மேல எனக்கு ஒரு கண்ணு, அவனுக்கு ஒரு கண்ணு அந்த மாரி சொல்றதுக்கு. இன்னொன்னு இத செய்யணும்னு அவன் முழு கவனமும் அதுல தான் இருக்கு இப்ப அவனுக்கு. அதிலேயே தான் குறியா இருக்கான். அப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். அந்த புது ஐஃபோன் மேல எனக்கு ஒரு கண்ணு. அப்டின்னா என்ன அர்த்தம்? அத எப்படியாவது வாங்கிடணும் அப்டின்ற ஆசை. அததான் நம்ம அப்படி மீன் பண்றோம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு கண்ணுன்றதுனால ஐ ஹேவ் மை ஐஸ் செட் ஆன். அவ்வளோதான். அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. சப்ஜெக்ட் இது. இந்த இடத்துல எனக்கு கண்ணுன்றதுனால மை ஐஸ் செட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எது மேல கண்ணுன்றத பக்கத்துல போட்டுக்க வேண்டியதுதான். நவுன் இல்லன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல நவுன் என்னது? அந்த புது ஐஃபோன். தட் நியூ ஐஃபோன். அவ்வளோதான். அப்ப ஐ ஹேவ் மை ஐஸ் செட் ஆன் தட் நியூ ஐஃபோன். அவளுக்கு எப்படியாவது ஒரு அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்றதுலயே அவ குறியா இருக்கா. அப்படி சொன்னாலும் சரி. அவளுக்கு எப்படியாவது அரசு வேலை வாங்கணும். அதுல தான் அவளுடைய முழு கவனமும் இருக்கு. அப்படி சொல்றதா இருந்தாலும் சரி. அவளுக்கு அரசு வேலை மேல ஒரு கண்ணு தான், ஒரு ஆசை தான். அப்படி சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ எப்படி சொல்றதா இருந்தாலும் இந்த ஃப்ரேஸ நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்ப ஷி ஹேஸ் ஹர் ஐஸ் செட் ஆன் அ கவர்ன்மென்ட் ஜாப். அவ்வளோதான். அப்ப ஷி ஹேஸ் ஹர் ஐஸ் செட் ஆன் அ கவர்ன்மென்ட் ஜாப். இப்ப நம்ம நவுன் ஃப்ரேஸா யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வச்சு ஒண்ணு சொல்லிடலாம். அவன் டாக்டர் ஆகணுங்கிறதுலயே குறியா இருக்கான். எப்படியாவது டாக்டர் ஆயிடணும்னு ஒரே முனைப்பா இருக்கான். அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹி ஹேஸ் ஹிஸ் ஐஸ் செட் ஆன். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. டாக்டர் ஆக வேண்டும். பிகம். அதனால பிகமிங் அ டாக்டர். ஹி ஹேஸ் ஹிஸ் ஐஸ் செட் ஆன் பிகமிங் அ டாக்டர். இப்ப நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் இந்த ஸ்டாப் அட் நத்திங். இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து வெர்ப். அதனால ஸ்டாப் அட் நத்திங் டூ பிளஸ் வெர்ப். இதை செய்யறதுக்கும் அவன் தயங்க மாட்டான். இதுதான் அவனுக்கு வந்து இத செய்யணுங்கிறது தான் ஒரே முனைப்பா இருக்கான். அதுக்காக அவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். எந்த வழியையும் கையாளுவான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ எதை செய்ய தயங்க மாட்டான். அந்த வெர்ப் வந்து இந்த இடத்துல. சாம்பியன் பட்டத்தை வெல்ல அவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப ஹி வில் ஸ்டாப் அட் நத்திங். ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி வச்சு சொல்றோம். அதனால ஹி வில் ஸ்டாப் அட் நத்திங் டு. எதை செய்ய? பட்டத்தை வெல்ல. டு வின் த சாம்பியன்ஷிப். ஹி வில் ஸ்டாப் அட் நத்திங் டு வின் த சாம்பியன்ஷிப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவ எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும். அதே தான் குறியா இருக்கா. அதுக்காக அவ எதையும் செய்ய தயங்க மாட்டான். அப்படி சொல்லணும். அப்ப ஷி வில் ஸ்டாப் அட் நத்திங். எதற்கு? பிரபலமாக ஆவதற்கு. டு பிகம் ஃபேமஸ். ஷில் ஸ்டாப் அட் நத்திங் டு பிகம் ஃபேமஸ். இப்ப நம்ம 3 phrases பார்த்தோம் இல்லையா? ஸ்டாப் அட் நத்திங் டு, ஹேவ் மை ஐஸ் செட் ஆன், அப்புறம் இந்த பென்ட் ஆன். இத வச்சு இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியாவது என் கரியரை அழிக்கிறதுலயே அவன் குறியா இருக்கான். சென்னையில வீடு வாங்கணும். அதுல தான் இப்ப அவங்க முழு கவனமும் இருக்கு. அதுல தான் அவங்க இப்ப அப்படியே முனைப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எந்த வழியையும் கையாள்வான். ஸோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ என்னோட கரியர் அழிக்கிறதுலயே அவன் குறியா இருக்கான். அப்ப ஹி இஸ் பென்ட் ஆன் டெஸ்ட்ராயிங் மை கரியர். அதே மாரி சென்னையில வீடு வாங்குறதுலயே தான் இப்ப அவங்க முழு முனைப்பா இருக்காங்க. முழு கவனமும் அதுல தான் இருக்கு. தே ஹேவ் தேர் ஐஸ் செட் ஆன் பையிங் அ ஹவுஸ் இன் சென்னை. தப்பிக்கிறதுக்காக டு எஸ்கேப் அவன் எந்த வழியையும் கையாளுவான். தட் கிரிமினல் வுட் ஸ்டாப் அட் நத்திங் டு எஸ்கேப். ஸோ இந்த வீடியோல நாம ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்க எதையும் செய்வாங்க. அத செய்யணுங்கிறதுலயே அவங்க ஒரே முனைப்பா இருக்காங்க. அதிலேயே அவங்க குறியா இருக்காங்க. இத சொல்றதுக்கான 3 ஃப்ரேசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.